மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து அடுத்த பிளானாக வந்து வெண்பாவை வச்சு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. என்னென்னா வெண்பாக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வெண்பா பேசிகிட்டு இருக்க மொபைல் வந்து யாருது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. கதிரேசன் மொபைலா இல்லை நிஷா மொபைலா என்ன சொல்லிட்டு தெரியல. பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, வெண்பா நீ ரேணு அம்மாவோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனதும் ரேணு அம்மாவோட மொபைலை எடுத்துகிட்டு அதில் சேவ் பண்ணியிருக்கிற நம்பர் இல்லாமல் வேறு எந்த ஒரு நம்பர் வந்து அதிகமாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணு, அந்த நம்பரை வந்து பார்த்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வெண்பா குட்டியும் வந்து ரூமுக்கு போயிட்டு மொபைலெல்லாம் மொபைலும் வந்து எடுத்துட்டாங்க. அது வந்து ரகு கொடுத்த புது மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து புதுசாக இருந்தது. அதை வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு நம்பரெல்லாம் தேடிட்டுருக்கிறம்போது வந்து நம்ம ரேணுகா வந்து முழிக்க போகிறாங்க. ரேணுகா முழிச்சிட்டா எப்படியும் வந்து மொபைலை வாங்கி வச்சுருவாங்க. இங்கே என்ன பண்ணுற வெண்பா, உனக்கு ஒரு மொபைல் பத்தாதா, இன்னொரு மொபைல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது வந்து ரகு கொடுத்த மொபைல் அப்படின்றதுனால வந்து சும்மாவே வந்து எகிருவாங்க. இப்போ நான் சொல்லவே தேவையில்லை. ஆனால் வந்து முழிக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து ரகுவோட நம்பர் வந்து மாட்டிக்கும். கண்டிப்பாக வந்து மல்லிக்கு போயிடும். மல்லிக்கு வந்து போனதும் மல்லி வந்து கண்டிப்பாக அதை வந்து போலீஸில் தான் கொடுக்க போகிறாங்க. போலீஸுக்கிட்ட கொடுத்தா வந்து நம்பரை வச்சு எங்கே இருந்தாலும் வந்து பிடிச்சிடலாம். இப்போ ரகுவை தேடி போன போலீஸ் வந்து ரகு வந்து தப்பிச்சிட்டாரு போல். அதனால தான் வந்து ரகு வந்து பிடிக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து மல்லி வந்து வேறு ஒரு முயற்சி பண்ணி எப்படியாவது வந்து ரகுவோட நம்பரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க போல். அடைச்சா இதுலேயும் வந்து ரகு மிஸ் ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்பவே என்ன இப்படி எல்லா விஷயத்துலையும் வந்து தப்பிச்சிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் வேதனையாக இருந்தாலும் இது எவ்வளோ நாளைக்கு வந்து இப்படியே போயிட்டுருக்க போகுது, என்றைக்கு தான் வந்து ரகுவும் சுடரும் வந்து வெளியே வந்து தெரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிலங்க. இன்னும் போலீஸ் போன அவசரத்தில் பார்த்தா இந்த ரேணுகா ரகு எல்லாம் பயந்ததை பார்த்தா கண்டிப்பாக இன்றைக்கி மாட்டிடுவாங்க, இன்னையோட இவங்க சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இது வந்து இன்றைக்கும் மாட்டாமல் வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கு. எப்படியும் வந்து போலீஸ் வந்து ரகு வீட்டை தேடிட்டு போயிட்டுருப்பாங்க. ரகு ஆல்ரெடி அங்கே கிளம்புறதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ கிளம்பிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். போலீஸ்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு கேஸ் ஆகிடுச்சு. குற்றவாளி ரகு தான் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சாச்சு. ஸோ எங்கே இருந்தாலும் வந்து தட்டி தூக்க தான் போகிறாங்க. இன்றைக்கி இல்லைனாலையும் வந்து இன்னொரு நாள் வந்து மாட்ட தான் போகிறாங்க ரகு. என்ன கொஞ்சம் தாமதமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கஷ்டமாக இருந்தாலும் அதுக்குள்ளே வேறு என்ன ஏழரை வந்து இழுத்து விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வெண்பாவை குட்டி தான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்மார்ட்டாக வந்து மொபைலை எடுத்து மொபைலில் இருக்கிற நம்பரை மட்டும் வந்து பார்த்துட்டாங்க. ஆனால் வந்து நம்பர் வந்து மல்லிகிட்ட சொல்கிறது தான் இப்போ இருக்கிறது. அதுக்குள்ளே இந்த ரேணுகா வந்து பார்த்துருவாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்காக வந்து முடிச்சிருக்காங்க. ரேணுகா எல்லாமே அந்த நம்பர் வந்து மாட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அந்த நம்பர் மூலமாக தான் வந்து ரகு எந்த இடத்துல இருக்கான், எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் தான் அப்போவே சொன்னேன்ல, மல்லியோட விஷயத்தில் தான் வந்து பொறுமையாக இருப்பாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. ஏன்னா வந்து விஜயோட வேலையை வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்றது வந்து மல்லிக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும். விஜய் கொன்னுன்னா மல்லி வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து உடனே வந்து களத்தில் இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது நம்ம மல்லி தான். நம்ம வெண்பா குட்டி தான் மல்லிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. இப்போது இந்த வெண்பா மட்டும் நம்பரை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து போலீஸை வச்சு ரகு வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ரகு மாட்டினா என்ன, அடுத்தபடியாக வந்து சுடர் தான் வந்து மாட்ட போகிறாங்க. சுடர் மாட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ராஜேஸ்வரியும் மாட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து ரகு செட் பண்ணி அனுப்பின ஆள் தான் வந்து சுடர். ஸோ சுடர் பேரை சொன்னால் வந்து ரகு போட்ட பிளான் எல்லாம் வந்து மோசமாக போயிடும். ஏன்னா வந்து சுடரை வச்சு தான் அங்கே இருக்கிற சொத்தெல்லாம் வந்து ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. அதனால் சுடரை கை காட்டுறதை விட ராஜி கை காட்டிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ராஜியால் வந்து ரகுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து ராஜியை வந்து கை காட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் வந்து ராஜியை கை காட்டிட்டா ராஜி வந்து ரகுவை வந்து சும்மா விட மாட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து பெருசாக வந்து பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மாறி எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி. இப்போ நண்பர்கள் 2 பேரும் வந்து எதிரி ஆகிடுவாங்க. அப்புறம் என்ன, உன்னை நாளைக்கு
அழிக்கணும், இல்லை உன்னை நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து அழிச்சிக்க போகிறாங்களா, இல்லை இந்த விஷயத்தில் வந்து 2 பேருமே சேர்ந்து மல்லி வந்து அழிக்க போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிலங்க. எதுவாக இருந்தாலும் இந்த ரகு மாட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேங்க. நான் எதிர்பார்த்தது மட்டும் இல்லை, நீங்களும் நிறையவே எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து இப்படி வந்து மோசமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. சரி, ஓகே, இன்றைக்கி இல்லைனாலே வந்து நாளைக்கு நடக்க தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து நாகுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு சூப்பர்வைசர் வேலை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வேலையிலேருந்தும் நாகுவை தூக்கிறதுக்கு அங்கே ஒரு ஆளும் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ரகு. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அங்கே வேலை செய்கிற மேஸ்திரியே அவங்க ஆள் பக்கம் இருக்கும்போது அந்த வேலை எப்படி ஒழுங்காக நடக்கும், எப்படி வந்து திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிலங்க. ஏன்னா வந்து கட்டிடம் ஒழுங்காக கட்டலை, வேலை ஸ்லோவாக நடக்குது இப்படின்னு சொல்லி தான் வந்து ப்ராஜெக்டை வந்து தள்ளி போட முடியும். அப்படி இல்லைன்னா ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டை விஜய்கிட்டேருந்து கேன்சல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே வந்து ரகு வந்து செஞ்சுட்டு தான் இருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து விஜய் வந்து இதை முடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. ப்ராஜெக்ட் முடிப்பாரா முடிக்கலையா அப்படின்றதோட ரகு வந்து மாட்டிட்டா மற்ற எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.